ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். ட்ரேடிங்கை எளிமையாக கற்றுக்கொள்ளலாம் அந்த ஒரு பதிவுல தினமுமே ஒரு ஸ்டாக்கோட சார்ட்டை ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணி ரீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன ஸ்டாக்கோட சார்ட்டை ரீட் பண்ண போறோம்னா டிராவல் ஃபுட் சர்வீசஸ் லிமிடெட் இந்த ஸ்டாக்கோட சார்ட்டை தான் இன்னைக்கு நம்ம ரீட் பண்ண போறோம். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா ட்ரெண்டு, மொத்தம் மூணே ட்ரெண்டு தான். ஒன்று என்ன, ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டே போச்சு அப்படின்னா அது அப் ட்ரெண்டுன்னு சொல்லுவா, இல்லைன்னா புல்லிஷ்ல இருக்குன்னு சொல்லுவோம். இன்னொன்று என்ன, புதுசாக ஒரு லோயர் லோ ஃபார்ம் பண்ணிட்டே வந்துச்சு அப்படின்னா இதை டவுன் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். ஆர் பார்த்தீங்கன்னா பீரிஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவோமா. மூணாவது ஒன்று இருக்கு, என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சால்டேஷன். இதை என்ன சொல்லுவாங்க, ரேஞ்ச் பவுண்ட்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா சைடுவேஸ்ன்னு சொல்லுவாங்க, சில பேர் கன்சல்டேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, மொத்தம் இது மூணே விஷயம் தான் இருக்கு. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை நோட் பண்ணலாம். லிஸ்ட் ஆன டைம்ல என்ன ஆயிருக்கு, லிஸ்ட் ஆகி இங்கிருந்து செல் ஆயிருக்கா, செல் ஆகிட்டு என்ன ஆயிருக்கு, இங்கிருந்து இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு போயிருக்கு, ஆல்ரெடி வந்த ஹையை. இப்போ நம்ம என்ன சொல்லலாம், கீழே வந்தது தான் லோ, இப்போ மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், இதை சப்போர்ட்னு நம்ம சொல்லலாமா. அப்போ இங்கிருந்து என்ன ஆயிருக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிட்டு போயிருக்கு. அப்போ ட்ரெண்ட் அப்சைடு இருக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு ஹை ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்களா உங்களால. ஏன்னா ட்ரெண்ட் பார்க்க தெரியுதுங்களா இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு. இதுவே லோயர் லோ ஃபார்ம் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா என்ன நடக்கும், இங்கிருந்து லோ வரும், திருப்பி இவ்வளவு தூரம் தான் போகும், இந்த ஹை வரைக்கும் அதிகபட்சம் போகலாம், பிரேக் எல்லாம் ஆகாது. பிரேக் ஆகாம என்ன ஆகும், புதுசாக ஒன்று லோ வைக்கும். அதான் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட். இப்போ பிரேக் ஆகிட்டு போனால நம்ம என்ன எதிர்பார்ப்போம், ஓகே இது பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எதிர்பார்க்கலாமா. இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு திருப்பி இதை பிரேக் பண்ணிட்டு மேலே போயிருக்கு ட்ரெண்ட் ஆகிற மாதிரி. அங்கிருந்து என்ன ஆயிருக்கு, திருப்பியும் கீழே வரும்போது என்ன ஆகுது, இந்த ஜோன்ல இருந்து இந்த 50% ரீடெஸ்ட் ஆர் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ஜோன் வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா வரலாம், அங்கிருந்து பிரேக் ஆகணுமா. பட் இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 days பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் கொடுத்துருக்காங்களா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், ஓகே இது டவுன் சைடு மூவ் ஆகலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம எதிர்பார்க்கலாமா அந்த இடத்துல. ஓகே, இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டவுன் சைடு மூவ் ஆகாம இங்கிருந்து பையர்ஸ் என்ட்ரி ஆகியிருக்காங்க. பட் பையர்ஸ் என்ட்ரி ஆகிட்டாங்க. ஓகே, இது கன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்கா, இது திருப்பி மேலே போயிருமான்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்னன்னா ஆல்ரெடி வந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனால் மட்டும்தான் மேலே போகும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், இவ்வளோ தூரம் வரும், இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வரலாம், வந்துட்டு கூட பார்த்தீங்கன்னா டக்குன்னு இவ்வளோ பெருசாக ஃபாலோ ஆகும், புதுசாக பார்த்தீங்கன்னா லோ ஃபார்ம் பண்ணிட்டு போயிடும். ஓகேங்களா, அப்போ நமக்கு ஒரே கன்ஃபர்மேஷன் என்னவா இருக்கும், இந்த இடத்துல கேண்டில்ஸ்டிக் தெரிஞ்சது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இது பார்க்கலாம். ஆர் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியுது அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்போ பிரேக் ஆகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆக சான்சஸ் இருக்கு. இந்த விஷயத்தை எதிர்பார்க்கலாமா. ஓகே, இங்கே என்ன இருக்கு, இந்த பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா இந்த ஒரு கேண்டில்ல. ஓகே, பிரேக் ஆகிட்டு என்ன இருக்குன்னா ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல கண்டினியூ ஆகிற விஷயத்த நம்ம பார்க்கலாம். இங்கேருந்து எப்படி கண்டினியூ ஆகி போயிட்டு இருக்கு, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை புல் பேக் வந்துட்டு எகைன் புதுசாக ஒன்று ஹை ஒரு புல் பேக் வந்துட்டு எகைன் புதுசாக ஒன்று ஹை ஒரு புல் பேக் வந்துட்டு எகைன் புதுசாக ஒரு ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கா. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியுது, ஓகே ட்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கலாமா. அதே மாதிரி நமக்கு இன்னொரு விஷயத்த பார்க்கணும், என்னன்னா நெக் பாயிண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல இதுதான் பார்த்தீங்கன்னா நெக் பாயிண்ட், இதுக்கு முன்னாடி இருக்க சப்போர்ட் ஜோன் தான் பார்த்தீங்கன்னா நெக் பாயிண்ட். அப்போ கீழே வரும்போது நமக்கு என்ன நடக்கலாம், இது வரைக்குமே வரலாம், வந்துட்டு என்ன நடக்கணும், இங்கிருந்து பார்த்தீங்கன்னா மேலே போகணுமா. ஓகே, இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பாருங்க, இது வரைக்கும் வந்திருக்கு, வந்துட்டு என்ன ஆகுது, திருப்பி மேலே போக ட்ரை பண்ணுது. மேலே போகும்போது என்ன நடக்கணும், புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹையை ஃபார்ம் பண்ணிட்டு எகைன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகணுமா. அப்படி ஆகாம இந்த இடத்துல ரிவர்சல் ஆகுதா. அப்போ இதை நோட் பண்ணுங்க, இது என்னது, ப்ரைஸ் செக்ஷன்ல டபுள் டாப்னு சொல்லுவோமா. இந்த டபுள் டாப் என்னவா ரியாக்ட் ஆயிருக்கு, இது பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா எப்படி டபுள் டாப் ஒர்க் ஆயிருக்குன்னு. ஆக்சுவலாக இதை நீங்கள் ஈக்குவல் ஹைன்னு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க வேற வேற கான்செப்ட்ல. பட் கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் தான், வச்சிருக்க நேம் தான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக வச்சுக்கிறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா கான்செப்ட்டுமே ஒன்று தான். ஓகேங்களா. ஓகே, இங்கிருந்து என்ன இருக்கு, இங்கிருந்து எகெயின் வரும்போது இந்த நெக் பாயிண்ட் பிரேக் ஆகக்கூடாது. பிரேக் ஆகாம இதுக்குள்ளேயே இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரேஞ்ச் தெரியுங்களா நமக்கு. ஓகே, ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கு, இங்கிருந்து எந்த சைடு பிரேக் ஆகுது அந்த சைடு போகலாமா. ஓகே, பட் இந்த இடத்துலயே நமக்கு ஒரு விஷயம் புரியுது, டபுள் டாப் வந்திருக்கு, பையர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் இல்லைங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கலாம் ப்ரைஸ் செக்ஷன்ல இருந்து. ஓகே, இங்கிருந்து என்ன இருக்கு, இங்கிருந்து புதுசாக லோ ஃபார்ம் பண்ணது, போகும்போது என்ன நடக்கணும், புதுசாக ஒரு ஹை ஃபார்ம் பண்ணணும், இல்லைன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயாவது வரணும். என்ன இருக்கு, அங்கிருந்து வர முடியாம புதுசாக லோ ஃபார்ம் பண்ணியிருக்கா. அப்போ நம்ம விஷயத்தை புரிஞ்சுக்கலாம், என்னது ட்ரெண்ட் டவுன் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த இந்த ஒரு பாயிண்ட்ல நம்ம புரிஞ்சுக்கலாமா. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் நடந்திருக்குங்களா. புதுசாக லோ ஃபார்ம் பண்ண முடியாமல் பையர் செல்லிங் பையிங் செல்லிங் பையிங் செல்லிங் ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருந்துக்கிறது தெரியுதுங்களா. ஓகே, இப்போ இது ரேஞ்சை விட்டு வெளியே வருது அப்படிங்கிற பட்சத்தில் கீழே பிரேக் ஆச்சு அப்படின்னா கீழே வரும், மேலே பிரேக் ஆச்சு அப்படின்னா மேலே மூவ் வருமா. பட் அதெல்லாம் ஒரு கன்ஃபர்மேஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கன்ஃபர்மேஷன் என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது.
இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆச்சு அப்படின்னா தான் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா ட்ரெண்ட் தெரியணும் தானே. புதுசா ஒரு ஹை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகணும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன நடந்திருக்குங்கிறது பாருங்க. இதுக்கு முன்னாடி இருக்க ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் ஆனது இந்த ஒரு பாயிண்ட்ல பார்க்க முடியுதுங்களா? ஓகே. அப்புறம் இதுக்கடுத்து என்ன நடந்திருக்கு? இங்கிருந்து ஒரு ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது. திருப்பி என்ன ஆகுது? திருப்பியும் இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்தது. திருப்பி போகும்போது புதுசா ஹை ஃபார்ம் பண்ண முடியாம இன்னொரு லோ வந்ததா? அப்போ நமக்கு இந்த 2 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அந்த 2 பாயிண்ட் போதும். இந்த 2 பாயிண்ட்ட வந்து மார்க் பண்ணி ட்ராக் பண்ணி விடுங்க. அப்போ நமக்கு இது ஒரு ட்ரெண்ட் லைனா தெரியுதுங்களா? ட்ரெண்ட் லைன் வரும்போதெல்லாம் ஃபால் ஆகுதா? அப்ப திருப்பி நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? ஓகே ட்ரெண்ட் லைன் வரும்போது திருப்பியும் ஃபால் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போமா? இன்கேஸ் ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்துல மேல மூவ் ஆகலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாமா? அது என்ன ஆயிருக்கு? ட்ரெண்ட் லைன் மூவ் ஆகி இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு தூரம் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பி என்ன ஆகுது? செல் ஆகுது. அப்ப இந்த இடத்துல நம்ம ட்ரெண்ட நோட் பண்ணணும். இங்கிருந்து ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு புல் பேக் வந்துட்டு புதுசா ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பி இது வரைக்கும் கூட வரலாம். வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேல போகணும். ஆர் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வரைக்கும் வரலாம். நெக் பாயிண்ட் வரைக்கும் கூட வரலாம். வந்துட்டு மேல போகணுமா? நெக் பிரேக் ஆச்சு அப்படின்னா மேஜரான சப்போர்ட் இதுதான். இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்த பாயிண்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா ட்ரெண்ட் வந்து நெகட்டிவ் ஆக ஆரம்பிச்சிரும். இதே இடத்துல நம்ம பார்த்தோம். இதே இடத்துல இந்த கான்செப்ட் வந்து நல்லா பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். என்ன சொன்னேன் அப்படின்னு இந்த இடத்துல. இதான் பார்த்தீங்கன்னா அதோட மேஜர் சப்போர்ட் ஜோன். அது பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா தான் ஃபால் ஆகும். இந்த இடத்துல தெரியுதுங்களா ஃபால் ஆனது? அதே மாதிரி தான் இது. இந்த பாயிண்ட் பிரேக் ஆனா தான் ஃபர்தரா என்ன ஆகும்? புதுசு புதுசா ஒரு லோவெஸ்ட் வருமா? ஓகே. அது போக பார்த்தீங்கன்னா, நமக்கு வேற ஏதாவது கன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஆல்ரெடி இங்க ஒரு லோ வந்திருக்கு. எகைன் இங்க ஒரு லோ வந்திருக்கா? இந்த 2 பாயிண்ட்டும் நான் கனெக்ட் பண்ணி டிராக் பண்ணி விடுறேன். அவ்வளோதான். அப்ப எனக்கு இங்க ஒரு சப்போர்ட் ஏரியா கிடைச்சிருக்கு. ட்ரெண்ட் லைன் சப்போர்ட். இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் கிடைச்சிருக்கு. அப்ப 3வதா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா? ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் பிளஸ் பார்த்தீங்கன்னா, மேஜரான ஒரு சப்போர்ட் ஏரியா அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இப்ப இங்கிருந்து என்ன ஆயிருக்கு? திருப்பி ட்ரெண்ட் வந்து அப் சைட் மூவ் ஆயிருக்கா? தெரியுதுங்களா? அப்ப திருப்பி புல் பேக் வந்துட்டு என்ன நடக்கலாம்? திருப்பி பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு ஹை ஃபாலா அப்படிங்கிற விஷயத்த நம்ம எதிர்பார்க்கலாமா? ஓகே. இதுல வந்து இன்டர்னலா ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத நான் வந்து ஒரு 4 ஹவர்ல கூட காட்டுறேன். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேம் இது ஒரு ஹை பாயிண்ட், இது ஒரு ஹை பாயிண்ட், இது ஒரு ஹையா? இப்ப என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆன விஷயத்த நம்மளால பார்க்க முடியுதுங்களா? இந்த இடத்துல ஆக்சுவலா இது ஒரு ஃபாலிங் சேனலா? ஃபாலிங் சேனல் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்குங்கிற விஷயம் வந்து நம்மளால டே டைம் ஃப்ரேம்லயும் நோட் பண்ண முடியுது. கொஞ்சம் கம்மியான டைம் ஃப்ரேம் அந்த 4 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ்ல நம்மளால நோட் பண்ண முடியுதுங்களா? அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? ஓகே. அப்போ இன்னொரு விஷயம் நமக்கு தெரியும். இதுதான் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். ஆல் டைம் ஹை கிட்ட வந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? ஓகே இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற விஷயத்த எதிர்பார்க்கலாமா? இது பிரேக் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? ஃபர்தரா பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் வந்து அப் சைடு போகும். அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம நோட் பண்ணலாமா இந்த இடத்துல? அப்ப இதுல வந்து பிரைஸ் ஆக்ஷன் எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து உங்களால புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஜஸ்ட் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரைஸ் ஆக்ஷன் பேட்டர்னு, ட்ரெண்ட் லைன் இதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சார்ட்டுக்குள்ள இப்போதைக்கு இருக்கு. இத வச்சு தான் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கோம். அண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஓகேங்களா? ட்ரெண்ட் எப்படி இருக்கு? சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன், டபுள் டாப் ஒரு பேட்டர்ன் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம் இந்த இடத்துல. ஓகே. இங்க என்ன இருக்கு? பிரேக் அவுட் ஆயிட்டு வந்ததுன்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸ். ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸ் ஆயினா ஃபர்ஸ்ட் டைம் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. செகண்ட் டைம் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா, நியர்ல போயிருக்கு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இத கூட நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அங்கிருந்து கூட பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ஷன் ஆயிருக்கா? ஏன்னா க்ளோசிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சில தான் இருக்கு. மேல இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஷேடோ ஓகேங்களா? ஓகே. அப்போ 1 டைம், 2 டைம், 3 டைம் ஹிட் ஆயிருக்கா? அப்ப 4வது டைம் பார்த்தீங்கன்னா, ரிவர்ஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, பேட்டர்ன் வந்து மெச்சூர்ட் ஆயிடும். ஓகேங்களா? மெச்சூர்ட் ஆச்சு அப்புட்ன்னா, ஏதோ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் ஆயிட்டு போயிரும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வைங்களேன், நீங்க ஒரு ஒரு ரொம்ப லேசான பொருள் வச்சுக்கோங்களேன். இல்லன்னா ஒரு அட்டை வச்சுக்கோங்க. நல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இல்லன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பா ஏதாவது வச்சுக்கோங்க. அத வந்து நீங்க குத்திட்டே இருக்கீங்க. ஒரு டைம் குத்துறீங்கன்னா உடையாது. 2வது டைம் குத்தும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா ரப்பர் மாரி பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டு வரும். 3வது டைம் குத்தும்போது பார்த்தீங்கன்னா, இன்னும் நல்லா உள்ள வந்து நல்லா அமுக்கிட்டு உள்ள வர மாரி இருக்கும். 4வது டைம் குத்தும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் ஆயிட்டு போயிரும். உடைஞ்சிட்டு போயிரும். அந்த மாரி தான். ஸோ நெறைய டைம் பார்த்தீங்கன்னா, பையர்ஸ் வந்து ஹிட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? செல்லர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காணாம போவாங்க. ஏன்னா பையிங் பவர் பிரஷர் வந்து அதிகமாகும்போது. பையிங் பிரஷர் அதிகமாச்சு அப்படின்னா என்ன ஆகும்? பிரேக் அவுட் ஆயிட்டு போகுமா? அப்போ இந்த இடத்துல பையிங் பிரஷர் ஃபார்ம் ஆகணும். இந்த ஜோன்ல. அப்படிங்கிற பட்சத்துல தான் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? பிரேக் அவுட் ஆயிட்டு போகும். பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? ஓகே. நீ வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்கலாம். இன்னும் புதுசு புதுசா பார்த்தீங்கன்னா, ஹை ஃபார்ம் பண்ணிட்டு போலாம். ஏன்னா இதான் பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸா இருக்கு. பிரேக் ஆச்சுன்னா ட்ரெண்ட் ஆகிட்டு போகலாம் அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுதுங்க உங்களால. ஓகே. நீங்க இன்னும் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதில ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் காத்துட்டு இருக்கு. புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலரா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.